ஹாய். இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு வேளாங்கண்ணி போனதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு நாங்கள் கிளம்புனோம். கண்டினியூஸாக 3 days லீவ் இருந்துச்சு பசங்களுக்கு. சரி சண்டே அழைச்சிட்டு போகலான்ட்டு அன்றைக்கி கிளம்புனோம். மத்தியானம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். ஒரு 3 o'clock போல். திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் பைபாஸ் ரோடு இருக்குது. 45 minutesக்குள்ளே நம்ம வேளாங்கண்ணி போயிடலாம். அந்த ரோட்லேயே போகிற வழியெல்லாம் பனை மரம் தான் ஃபுல்லாக இருக்கும். கோயில்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. கோயிலுக்குள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் என்ட்ரு ஆகிறத மட்டும்தான் எடுத்திருக்கேன். நிறைய கும்பல், ரொம்ப சண்டே ஹாலிடே வீக்கெண்டுங்கிறதுனால அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளேயே நல்ல கும்பலாக இருந்துச்சு. வேளாங்கண்ணி சர்ச் பக்கத்துலேயே பீச்சும் இருக்கும். காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சு. திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற சுற்றி பார்க்குற டூரிஸ்ட் பிளேசஸில் இதுவும் ஒரு முக்கியமான பிளேஸு. நாகப்பட்டினம் பீச்சும் நல்லாயிருக்கும். இங்கே நமக்கு சர்ச்சோடு இருக்கும். நிறைய கடை இருக்கும். கடைத்தெரு நிறைய இருக்கும். நமக்கு பசங்களுக்கு கிட்ஸ்க்கு வாங்க பொம்மை எல்லாமே. அதை தாண்டி தான் போகணும். பசங்களை முன்னையே சொல்லி வச்சாச்சு, நிறையா எதுவும் கேட்கலாம் கூடாது பொம்மை இல்லைன்னா அதுங்களும் கேட்கல. முன்னாடி பீச் நிறைய மணல் ஏரியா நிறைய இருக்கும். நடந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு. நிறைய கல், பெரிய பெரிய பாறைங்களும் போட்டு வச்சுருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டடாக தான் உள்ளே போகலாம். நம்ம எல்லா இடத்துலையும் உள்ளே இறங்க முடியாது. அதே மாதிரி 6 o'clock மேலே தண்ணிக்குள்ளே நிற்க விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நிறைய கும்பலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறதுலே தெரியும் எவ்வளோ பேர் இந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே இருக்காங்கன்ட்டு. அவங்க அப்பா தான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனாங்க. 2 பேருமே சரியான வாளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நின்று அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. நான் தண்ணிக்குள்ளே ரொம்ப இறங்கலை. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க, கடல் தண்ணியில். பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு குட்டி பாப்பா அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அதை விட சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்ததுங்க தனியாக. கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் போக போக அலை பெருசாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமிங்கிறதுனாலையா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு மைல்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஈவினிங் டைம் தான் பெஸ்ட்டு. அந்த பீச் மண், அந்த காற்று, இல்லைன்னா காலை நேரமாக இருந்தால் வெயில் அதிகமாக இருக்கும். நமக்கு அது தண்ணியில் நிற்கவும் முடியாது. இந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னா உள்ளே போக முடியாது. பீச்சுக்குள்ளே இறங்க விட மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் ப்ரேயர் நடந்துகிட்டே இருந்தது கண்டினியூஸாக. நாங்கள் போனப்போ 3:45 இருந்துச்சு. அப்போலேருந்து ப்ரேயர் போயிட்டே இருந்தது. அங்கேயும் ரொம்ப கும்பல். சர்ச்சுக்குள்ளேயும் சர்ச் போய் ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் நடந்து வரணும். ஒரு 10 to 15 minutes ஆகும். நடந்து வர வழி கொஞ்சம் தூரம் தான். ஆனால் கும்பல் நிறையா இருக்கும். அதுலேயே டைம் ஆயிரும். நமக்கு பீச்சுக்கிட்டேயே நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸ்வீட் கார்ன் அங்கேயே வேக வச்சு கொடுப்பாங்க. நிறைய ஜூஸு, வேர்க்கடலை, சுண்டல், டீ, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் அங்கேயே கிடைக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். பீச்சில் நனைஞ்சோடனே மாற்றுறதுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போயாச்சு கையோடையே. இந்த பீச்சில் விளாடுறது பெரிய விஷயம் கிடையாது. அது விளாண்டு முடித்தோன்னே திரும்பி நம்ம
வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மண் போகவே போகாது. அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதை ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஷூலெல்லாம் ஒட்டிக்கும் செப்பலெல்லாம். அது க்ளீன் பண்ணுறது. அப்புறம் திருப்பி நைட்டு நாங்கள் வரவே 9:00 ஆயிடுச்சு முடிச்சுட்டு வரும்போது. அப்புறம் ஒரு தடவை குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் ரொட்டீனை ஆரம்பித்தோம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு படுத்தோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பசங்களை ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு முன்னையே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இது வந்து ரிட்டன் வர வழியில் லெஃப்ட் சைடு ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருக்கும். அங்கே எப்பொழுதும் நாங்கள் பழம் வாங்குவோம். அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் க்ளோஸ்டாக இருந்துச்சு. அங்கே இருந்த மரத்தில் தன்னு வந்து உட்காந்துருக்கான் பெரிய பையன். அடுத்து ரிஷி ஏறி நின்றுட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு சண்டேயில் பீஸ்ஃபுல்லாக நமக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. திருவாரூர் பக்கத்துலேயே இருக்கிறது. கோயில் மற்ற இங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்னால் திருவாரூரில் கோயில் தான் நிறையா இருக்கும். கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி எல்லாமே ஒரு 1 ஹவரில் நம்ம போய் பார்க்கலாம். அது மாதிரி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் பீச். காரைக்கால்லேயும் பீச் இருக்குது. அங்கேயும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸாவது நம்ம போவோம். பக்கத்தில் அந்த பீச்சுங்கும்போது பசங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க. மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அவுட்டிங் வெளியில் போகிறதுன்னா பக்கத்தில் இருக்க ஸ்பாட் இது தான் மோஸ்ட்லி நாங்கள் போகிறது. நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, பசங்களை எங்கே அழைச்சிட்டு போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வேளாங்கண்ணி வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அங்கே சர்ச் போயிருக்கீங்களா, அங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் வீடியோஸ் நிறையா இருக்குது. நான் நிறையா போடுறேன். ஏற்கனவே குக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நல்ல ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. வேளாங்கண்ணி போனது. நம்ம சர்ச் போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. நிறையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், சீப்பாக இருக்கும். சில விஷயங்கள் குவாலிட்டியாக வாங்கலாம். அங்கே வேளாங்கண்ணியில் பக்கத்துலேயே வறுப்பாங்க, வேர்க்கடலை, பட்டாணி, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்கார்ன்லாம் போனீங்கன்னா வாங்கி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.